ஒரு பொம்பளையா மட்டும் பிறந்துடவே கூடாது. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. 2 குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு வழி ஆயிரணும் போல இருக்கு. அதுவும் பத்தாம காலையில எந்திரிக்கிறது நைட்டு படுக்கிற வரை நம்ம தான் வீட்டில் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன சரசக்கா புலம்பிட்டு கிடக்க? காலங்காத்துல இப்படி புலம்புனீங்கன்னா 4 விளங்குமா? என் மாமியாவெல்லாம் பாரு, காலையிலே ஜாலியா டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. உனக்கு என்ன கவலை? போடி நெட்டவெளி, நான் துணியை துவைச்சு காய போடுறதுல ஒரு வழி ஆயிடுவேன் போல. அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி குரங்கு மாதிரி வச்சிருக்க? நானும் அம்பிட்டு வேலையை பார்த்துட்டு வந்து எவ்வளவு ஜாலியா நிக்கிறேன் பாரு. போதுமேடி நெட்டவெளி, மூஞ்சியை நார்மலா வச்சுட்டேன். லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்க்கா. அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்கு, ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அவ்வளவுதான், மனுஷனுக்கு ப்ரெஷர் ஏறி மண்டை வெடிச்சிரும். நானும் அதை தாண்டி இவ்வளவு நேரம் நினைச்சு பார்த்து மண்ட மூளையே குழம்பிருச்சு நெட்டவெளி. இப்ப என்ன நடக்குதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்க்கா. அந்த பழசெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அவ்வளவுதான். அதை சொல்லு நெட்டவெளி. என்னடி நெட்டவெளி, 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க? நின்று பேசிடக்கூடாது, மூக்கு வேர்த்து ஓடியாந்துருவேன். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எம்பிட்டு நேரம் தான் கிடக்கிறது, நீயே சொல்லு. நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு மாதிரியா தனிமையா இருக்க மாதிரி இருக்கு. என்னத்த சொல்ல? அப்படியா இருக்கு உனக்கு? எனக்கெல்லாம் என் பிள்ளைங்க அனுப்புறது அவ்வளோ நிம்மதியா இருக்கு. போடி இவளே, பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம், பிள்ளைங்களை அனுப்பி விட்டுட்டு ஜாலியா இருக்காளாமா. அதை சொல்லிடி சரோஜா, எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் பிள்ளைங்க இருக்குன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என் மாமியா கிளவிலாம் பாருங்க, பிள்ளையை பெற்றுட்டு அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கு, டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதான் அவங்க பிள்ளைய பார்க்க நீ வந்துட்டீல, அவங்களுக்கு என்ன கவலை? என்ன நெட்டவள்ளி, கொஞ்ச நேரமா வீட்டை பக்கம் ஆளவே காணோம். அதான் நான் பார்த்தேன், உனக்கு மூக்கு வேர்த்து வந்துருவியே. கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா வெளியே போய் இப்படி சுத்திடக்கூடாது, பின்னாடியே ஓடியாந்து டொங்கு டொங்கு டொங்குன்னு. ஏன் நெட்டவள்ளி, நீ ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு நான் ஓ மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா, உன் மூஞ்சியை பார்த்தா உன் மண்டை மாதிரி தான் இருக்கும். என்ன டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டியா? ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒழுங்கா வர மாட்டேது நெட்டவள்ளி, வயசாகி போச்சுல. ஆமா ஆமா, எங்கேயும் விழுந்து கிடக்காம இருந்தா சரி, எனக்கு தொல்லை தான். அப்புறம் உன்னை யார் கை காலை இழுத்து பார்த்துட்டு இருப்பா? மறந்தே போயிட்டு நெட்டவள்ளி, மீன் குழம்பு வச்சேன், அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் நெட்டவள்ளி. வந்தோடனே அதை சொல்லணுங்கக்கா, வள வளன்னு மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பார்க்கும் போதே எச்சி ஊறுதே, கண்ணுக்குள்ளெல்லாம் குழு குழுன்னு தெரியுதே, மீனெல்லாம் குழு குழுன்னு ஆடுதே. சரிடி நெட்டவள்ளி, வளவளன்னு பேசாம ஆளுக்கு ஒரு குண்டா எடுத்து வந்து ஊத்திட்டு போங்கடி. என்னத்தடி குண்டா எடுத்துட்டு வந்தோம், அப்படியே சட்டியோட தா. என் மாமியான மாமியாதான் இந்த விஷயத்துல என் மாமியை கெட்டி காரியாக்கும். இந்த அதான் சரச்சக்கா வீடு இருக்கு, நீ போய் குண்டா எடுத்து வந்து ஊத்திக்க, நாங்க அப்படியே சட்டியோட எடுத்து போறோம். நான் என்ன மொட்டை எடுத்துட்டு போறதா? எங்களுக்கும் குழம்பு வேணாமா? ஏன் பசங்க மத்தியானம் சாப்பிட வேண்டாமா? அப்புறம் என்னத்துக்கு சட்டியோட தெருவு எடுத்து வந்து நிக்கிற? என்னத்த குண்டா எடுத்துட்டு மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டு அதை வேற கழுவிட்டு கிடக்கணும், அதை தாண்டி சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து நடந்து போய் அங்க போய் குண்டா வேற எடுத்துட்டு வரணும்க்கா. ஐயோ, அந்த நெட்டவள்ளிக்கு மட்டும் குண்டாவை கொடுத்தா திரும்பவே வராது. ஏடி சரோஜா, உன் குண்டா இருந்தா உனக்கு தாடி ஊத்திட்டு போய் கொண்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, என்ற குண்டாவே இல்லக்கா. சரியான ஆளா இருப்பீங்க, ஒரு குண்டா கூட தரமாட்டீங்க அடி. உன் குண்டா ஒன்னும் தேஞ்சு போயிடாது, ஒரு குண்டாவை தான் தாவேன். ஏக்கா, நீ உன் வீட்டுல ஊத்தி வச்சுட்டு எனக்கு சட்டியோட தா. இவளுக்கு எவ்வளவு குண்டாவும் தரமாட்டாலும் ஒன்னும் தரமாட்டாளுங்க.